தாரா குட்டிக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். இந்த கதையோட ஹீரோ யாருன்னா, ஒரு எல்லையற்ற பேரறிவாக இருக்கக்கூடிய ஒரு அமைதியான நிறைவு தான். அப்படி அமைதியாக இருந்த அவங்க அந்த பேரறிவில் இருக்கக்கூடிய அமைதியை இழந்து வெறும் அறிவாக மட்டும் இயங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இயக்கத்தை தொட்டு தொடர் இயக்கத்துக்குள்ளே இன்னைக்கு இந்த குட்டியோண்டு பாப்பாவா வரைக்கும் வந்திருக்காங்க. இதை நீங்கள் உணர்றதுக்கு அவங்களே உங்கள் தலைக்கு காவலாக அவங்களுடைய அந்த ஒரு நிதானத்தன்மையை நிறுத்தி வச்சுருக்காங்க. அது என்னன்னு சொல்லுங்கள், நானே சொல்கிறேன் உங்களுக்கு. உங்கள் புலன்கள் தான். இப்போ இந்த வாழ்க்கையில் நமக்கு பயன்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இன்ப துன்ப நிகழ்வுகளை அனுபவிக்கக்கூடிய அறிவு. பார்க்குறது, கேட்குறது, நுகர்றது, ருசிக்கிறது, தொட்டு உணர்றதுன்னு இது தொட்டு தான் இந்த வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த இயக்கத்துக்குள்ளேயே சிக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு அதை நமக்கு வச்சுருக்காங்க. இந்த புலனறிவை நம்ம உடம்புக்குள்ளே இயங்கக்கூடிய இயற்கை அறிவோட நிறுத்தி பழகணும். இப்போ நீங்கள் செய்ய முடியாத சில இயக்கங்கள் உங்கள் உடம்புக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்குதுல்ல, உங்கள் உடம்புக்குள்ளே ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்குது, இதயம் துடிச்சிக்கிட்டு இருக்குல்ல, இதெல்லாம் இந்த பேரறிவு தானே செஞ்சுக்கிட்டு இருக்குது. உங்களுடைய அந்த குட்டியோண்டு அறிவை வெளியில் ஓட விடாமல், பார்க்குறது, கேட்குறது, நுகர்றது, ருசிக்கிறது, தொட்டு உணர்றதுன்னு வெளியில் ஓடாமல் உள்ளே நிறுத்தணும். உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உங்களை பாதுகாக்கக்கூடிய அந்த அறிவில் நிறுத்தணுமா. அப்படி நிறுத்துனீங்க அப்படின்னா அது உங்ககிட்ட காமிக்கிற அந்த உருக்கமான அன்பு உங்ககிட்ட இருந்து அதுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ உங்களுக்கு ஒரு ஆனந்த நிறைவு கிடைக்கும். அது இங்கே இருக்கக்கூடிய எந்த இன்ப துன்ப நிகழ்வுகளையும் ஒப்பிட முடியாத அளவுக்கு பேரின்ப ஆனந்த நிலையாக உங்ககிட்ட இருக்குமா. இதிலையே நீங்கள் இருக்கும்போது இந்த குட்டியோண்டு இயக்கத்துக்குள்ளே புலனறிவாக நீங்கள் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து பரிணமித்து அடுத்த நிலைக்கு பயணப்படுவீங்களாமா. பேராற்றல் நிறைந்த, பேரறிவு நிறைந்த, பேரமைதியின் தன்மையை உங்களால் உணர முடியும். அதுவாக நீங்கள் மாற முடியும். அதுக்காக தான் இந்த உடம்பை எடுத்திருக்கீங்களாக்கும். இந்த கதையை யார் சொல்லியிருக்கான்னா, திருமூலர் சொல்லியிருக்காரு. விண்ணின்றெழுந்து வினைக்கு இடாய்மை கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து உள்நின்றுருகியோரொப்பில்லா ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பருத்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த களிம்பருத்தான் அப்படின்ற விஷயத்தை பற்றி அடுத்த பாடலில் டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். தொடர்ச்சியாக இதை நோக்கிய பயணத்துக்கு மட்டும்தான் இந்த வாழ்க்கையை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேனா. கற்றுக்கிட்ட விஷயத்த கரெக்டாக கற்றுக்கிட்டு அதை கடைப்பிடிச்சு கடை தேர்ற வழியை பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இதே போல் நிறைய விஷயத்த. நன்றி, வணக்கம், வாழ்க.